தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கடந்த சில மாதங்களாக கண்டு வருகிறீர்கள். இப்பொழுது அது தீவிரமான கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்றிலிருந்து காலிறுதி சுற்றுகள் தொடங்குகின்றன. மொத்தம் 4 காலிறுதி பகுதிகள், 2 அரையிறுதி பகுதிகள், பின்பு மாபெரும் இறுதி போட்டி. இந்த காலிறுதி போட்டியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியிலும் தகுதி பெற்ற 4 அணிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இந்த முதல் காலிறுதி பகுதியின் முதல் அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது திருநெல்வேலியிலிருந்து வரும் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம் பள்ளி. இன்றைய காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று வந்திருக்கும் 2வது அணி சென்னையிலிருந்து சென்ட் மேரிஸ் பதுன்ம மேல்நிலை பள்ளி. இன்றைய காலிறுதி சுற்றின் 3வது அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து வரும் யுனிவர்சல் பதுன்ம மேல்நிலை பள்ளி. இன்றைய காலிறுதி சுற்றின் முதல் பகுதியில் வரும் 4வது அணி தர்மபுரியிலிருந்து வரும் த விஜய் மிலேனியம் பள்ளி. நான்கு காலிறுதி சுற்றுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த போட்டியில் இப்பொழுது நீங்கள் பார்க்க தொடங்கி இருப்பது முதல் காலிறுதி சுற்று. இதில் 4 அணிகள் இந்த பள்ளிகளை சந்தித்து விட்டோம். முதல் சுற்றை தொடங்க இருக்கிறோம். முதல் அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். காலிறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறோம். முதல் சுற்றை தொடங்குகிறோம். உங்களுடையது முதல் அணி. நீ முதல் போட்டியாளர். எப்பொழுதும் போலவே முதல் சுற்று அதே போல தான். 3 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உனக்கு ரொம்ப இயல்பான எளிமையான சுற்று. தொடங்கலாமா? ஒன்றே ஒன்று என்ன நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், எல்லா அணிகளும் இது காலிறுதி சுற்று என்பதால் சொற்களின் கடினத்தன்மை கொஞ்சம் கூடியிருக்கும். அதை மனதில் கொண்டு நீங்கள் சிந்திக்கலாம். நம்ம தொடக்கத்தில் இருந்த மாதிரி அவ்வளவு எளிமையாக இருக்காது. உங்களுக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து கம்பு. கம்பு. கதவு. கதவு. கனவு. கனவு. நீ சொன்னது கனவு, நான் இருந்தனால கனிவு என்று வெளியாகிவிட்டது. கனிவுன்னா பழம். பணமா? கனிஞ்சிருக்க பழம் கனிவுன்னு நினைக்கிறியா? அது பரவாயில்ல. ஓரளவுக்கு நீ காரண பெயராக அதை மாற்ற முயற்சிக்கிற. ஆனால் கனிவு என்பது என்னன்னு உங்கள் அணியில் இருக்க கேளு. அக்காவை கேளு. ரொம்ப தாழ்மையா பேசுறதையா? பணிவோட அன்போட பிறரிடம் பேசுவது, கனிவோடு பேசுவது. சரியா? உனக்கு அது இயல்பாக இருக்கு, அதனால உனக்கு தெரியல. 2வது சொல்லுக்கு போகலாமா? பரன். பரன். பலர். பலர். பகல். பகல். பகர். என்னது? பகர். நீ பகர்னு சொன்னா என்னால் கொடுக்க முடியாது. பகர். எனக்கு நீ சொல்றது முதல்ல கூட பகல்னு சொன்ன, நான் கொடுத்துருக்க கூடாது. தமிழில் அப்படி ஒரு ஒலியே கிடையாது. பகல், பகர், பகிர் இதான் இருக்கு. கா இருக்கு. நீ பகல் பகர்னா தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி நடத்திட்டு நானே உனக்கு தமிழை தவறாக கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்போ நீ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் எப்போவுமே உங்களுக்கு நினைவூட்டுவது உண்டு இல்லையா? மொழி என்பது ஒலி தான், எழுத்தெல்லாம் கிடையாது. மொழி என்பது ஒலி. அப்போ அந்த ஒலி பிழையாக இருந்தால் அது அந்த மொழியே அல்ல. தமிழில் இந்த ஒலி கிடையாது. மன்னிக்கணும், நான் இதுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது. நீ சரியாக கண்டுபிடித்திருந்தால் கூட. என்ன சொல்லது? பகர். இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாம். மடம். படம். மதலை. மதலை. மனம். மனம்.
மதில் மதில், மகள் திரும்ப மகள்ன்ற பாரு. ஆனால் கண்டுபிடிக்க வேண்டிய சொல் அது இல்லை. எது என்று பார்ப்போம். மறைவு அப்படின்னா தெரியும் இல்லையா? 3 சொற்களும் முயற்சி பண்ண பரவாயில்ல. இறுதியில் அணியாக சேர்ந்து விளையாடும் பொழுது இவற்றை சரி செய்து கொள்ளலாம். அழகா முயற்சி பண்ணதற்கு வாழ்த்துக்கள். நீ அமர்ந்திருக்கலாம். 2வது அணி சென்னை செயின்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. உங்களுக்கான முதல் வாய்ப்பு 3 எழுத்து சொற்கள். முதல் எழுத்து திரையில் வரும், பாருங்கள். யாண்டு யாண்டு, அடே அப்பா, இலக்கிய சொல். யாவர் யாவர், நல்ல பழமையான சொல்லாவே சிந்திங்க. இது காலிறுதி சுற்று. என்ன சொல்லணும் தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, தெரியுமா என்ன? இசையில இசைன்னு தெரியுதானே, என்ன இசைன்னு தெரியல. என்ன இசைன்னு தெரியலையா? இது நமக்கு மட்டுமே உரித்தான இசை, தமிழனுக்கு. யாழ் என்பது ஒரு பழந்தமிழ் இசைக்கருவி. அதில் இசைக்கப்படும் இசை யாழ் இசை. இங்கிலீஷில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, கருவியை எதுக்கு பேரலாக இணையாக சொல்கிறாங்கன்னா, ஹார்ப்புன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நிறைய தந்தி கம்பிகள் இருக்கும், அப்படி வரிசையாக அப்படி எழுப்பாங்க. அந்த கருவி யாழ் என்று தமிழன் ஆதி காலத்திலேயே கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். அந்த இசை தான் யாழ் இசை. அடுத்த சொல்லுக்கு போகலாமா? 2வது சொல் வண்டு. வண்டு, வலம் வலம், வரம் வரம், வரைவு வரைவு, நல்ல சொல். வளைவு வளைவு, 2 மதிப்பெண்கள். இதை மாதிரி அடுத்த சொல்லையும் ஊகித்து நல்ல மதிப்பெண்கள் பெற முயற்சிக்க வேண்டும். 3வது சொல் முத்து. முத்து, முட்டை. முட்டை, முகில். முகில், முல்லை. முல்லை, நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறார். முதல். முதல், 5 ஊகங்கள் முடிந்து விட்டன. உன்னிடமிருந்து தப்பித்த அந்த சொல் எது? தெரிந்த சொல்லா? அப்படி என்றால் முழுசா ஒன்று இருக்கதான். அவ்வளவுதான், முழுமை. அழகாக முயற்சித்தாய். எத்தனை மதிப்பெண்கள்? 2 மதிப்பெண்கள். 2 மதிப்பெண்கள். ஒன்றும் இல்லாமையை விட 2 பெரியது இல்ல? அழகாக முயற்சி செய்தாய், அதற்கு பாராட்டுகள். நீ அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து யுனிவர்சல் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. உங்களுக்கான முதல் வாய்ப்பு 3 எழுத்து சொல். கூடம். கூடம், கூத்து. கூட்டு, கூத்து. கூத்து, 8 மதிப்பெண்கள். அழகா சொன்னா. அடுத்த சொல், 2வது வாய்ப்பு. பொன்மை. பொன்மையா? பொன்மை எனக்கு என்னன்னு தெரியல. பொன்மை, பொருள். பொருள், பொட்டு. பொட்டு, பொட்டு. கால வரையறை முடிந்தது. அது என்ன சொல் என்று பார்ப்போம். பொய்கை, கேள்விப்பட்டிருக்கியா? கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கியா? நல்லா தெரியுமா? கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். பொருள் தெரியுமா? தெரியாது ஐயா. உங்க அணியினரை கேள், தெரியுமா? பொய்கை ஆறு. பொய்கை என்பது ஆறு, சின்ன ஓடை, நதி அப்படி வச்சுக்கலாம். பொய்கையில் நீராடி அப்படின்னு பல தொடர்கள் இருக்கு.
இறுதியான வாய்ப்பு. ஆமாம் ஐயா. மனம். 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 மகுடி. மகுடி. மரம். மரம். நம்மிடமிருந்து தவறிவிட்டது. அது என்ன சொல்? ரொம்ப எளிமையான சொல். இது முதல் கட்டத்திலே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அழகாக முயன்றாய். நீங்கள் அமரலாம். முதல் சுற்றில் இறுதியாக வரும் பள்ளி தர்மபுரி த விஜய் மில்லேனியம் பள்ளி. ஒழுங்கு மரியாதையா நீ 3 சொற்களை கண்டுபிடிச்சாலே போதும்ட்டாங்களா? மதிப்பெண்கள் எடுத்து கொடுத்துரு. அழகா விளையாடுவேன் நீ, எனக்கு தெரியும். முதல் வாய்ப்பு. ஏழ்மை. ஏழ்மை. என்ன சொல்? ஏமாறு. ஏமாறு. ஏமாலை. ஏமா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஒலியில் ஏதோ சொன்னேன், உனக்கு உறுதியா தெரியல. அக்காவை கேளு என்ன சொல்றாங்கன்னு. ஏமாளி. சொல்லு. ஏமாள். ஏமாளினா தெரியுமா? யாரு? ஏமாறம். ஏமாற்றப்படுபவன். நான் உன்னை ஏமாத்துனா நீ ஏமாளி. ஆனா நீ ஏமாளி மாதிரி எனக்கு தெரியல. பாப்போம் அது என்னது. எவ்வளோ அழகா கண்டுபிடிச்ச அந்த இரண்டாவது எழுத்தை. பரவாயில்ல. அடுத்த சொல்லுக்கு போகலாமா? இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. கோட்டை. கோட்டை. கோவில். கோவில். கோலினி. கோலினியா? சரி, கோலினி. கோலம். கோலம். கால வரையறை முடிந்தது. இப்போ அது என்ன சொல்லுன்னு நீ நினைக்கிற? கோதுமை. ஓ, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம கிடைச்சிருக்குமே. என்ன சொல்? கோதுமை. ரொம்ப தெரிஞ்ச சொல் தான் இல்லையா? இது முதல் கட்ட போட்டியிலேயே வந்திருக்கணும். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கா? மூன்றாவது சொல்லுக்காக முயற்சி செய்வோம். அது கிடைக்கும்னு நம்பணும். பட்டு. பட்டு. பதம். பதம். பத்து. பத்து. பழுது. பழுது. 4 மதிப்பெண்கள். அருமையாக முயன்றாய். நீ அமரலாம். இந்த முதல் கால் இறுதி சுற்று பகுதியில் முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் இரண்டாவது சுற்று 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிப்பது. அதன் முதல் அணியாக வருவது சென்னை சென்ட் மேரிஸ் பதுன்ம மேல்நிலைப் பள்ளி. இரண்டாவது சுற்றை நீங்கள் தொடங்க போகிறீர்கள். சென்ட் மேரிஸ், உங்களுக்கான முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. அன்னம். அன்னம். அண்ணல். அண்ணன். அலைபேசி. அலைபேசி. அரசன். அரசன். அரசர். அரசர். அது அரசனோ அரசரோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் முந்தைய பெரிய மதிப்பெண்ணே கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ சொல்ல ஏதோ வேற போல இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? அரசவை. பரவாயில்ல, இது தவறிடுச்சு. அடுத்த சொல்லுக்கு போகலாம்.
கடினம் கடினம், கண்ணாடி கண்ணாடி. நீங்க வேற எழுத்துக்களுக்கு முயற்சிக்கிறீங்க, நல்லதுதான். உங்களுடைய செயின்ட் மேரிஸ் அணியவே கேட்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்லாமை கல்லாமை நினைக்கிறீங்க. அப்படி ஒரு சொல் இருக்குல்ல, அருமையான சொல். இல்லாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் கல்லாமையை ஒழிக்க வேண்டும். இதை பார்ப்போம் என்ன சொல் என்று. கல்லாமைனா கல்லாதவர்கள். கல்வி கற்காமல் இருக்கும் அந்த மடத்தனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கணும், படிக்கிற பிள்ளைகள் கல்லாமையை முதல் சொல்லா படிச்சிருக்கணும். சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாமா? தர்மம் தர்மம், தங்கம் தங்கம், தரகம் தரகம். நெருங்கிட்டோம், ஒரு எழுத்து தான். தருகம் தருகமா? தருகம்னு சொல்றாங்க. தருகம். உங்க செயின்ட் மேரிஸ் அணியினர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலையா? சரி, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். நம் ஆவலை தூண்டும் சொல் தெரியுமா? தெரியாதையா. தாமரை பூத்த தடாகம்னு சொல்லுவாங்க. குளம் குளம் இல்லையா? தெரியாதையா. இல்லை, தெரிந்து கொள்ளணும். தெரியாது என்றது தான் நிறையா இருக்கு உலகத்தில். தடாகம்ன்றதெல்லாம் நம்ம பள்ளியில் பாடங்களில் பாடல்களில் படிக்கிற சொல் தான். இது காலிறுதி சுற்றுக்கு தெரிந்திருக்க வேண்டும், பயிற்சியில் வந்திருக்கணும். நீங்கள் அடுத்த நிலைக்கான இன்னும் உயரிய சொற்களை உங்களுடைய பாடப்புத்தகத்திலிருந்து பயின்று கொள்ள வேண்டும். இந்த சொற்களை சேகரிக்கிற குழுவினர் எங்கேருந்து சொற்களை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக அரசின் தமிழ் பாட புத்தகங்களிலிருந்து தான் அனைத்து சொற்களையும் எடுக்கிறோம். அதனால் புதிதாக எங்கேருந்தும் கொண்டு வருவதில்லை. நீங்கள் அதை ஓரளவுக்கு அதிலிருந்தே பயிற்சி செய்தால் எல்லா சொற்களையும் நீங்கள் இதில் வென்று விடலாம், சொல்லிவிடலாம். நீங்கள் அமரலாம். நன்றி. அடுத்த அணி ஜோலார்பேட்டை யுனிவர்சல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நீங்கள் எந்த வகுப்பு? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு. 4 எழுத்து சொற்களை நீங்கள் முயற்சிக்க போகிறீர்கள். தொடங்கலாமா? தொடங்கலாமா. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து கற்றாழை. கற்றாழை. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சொல், கற்றாழை. கிட்டத்தட்ட எல்லா அணிகளும் அந்த சொல்லை கண்டுபிடித்து விட்டதாக நான் உணர்கிறேன். முதல்ல உங்கள் அணியை கேட்போம். ஜோலார்பேட்டை பள்ளி, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கதகளி. கட்டளையா? கதகளி. கதகளியா? அது 5 எழுத்து சொல். அது நம்ம நடனமும் இல்லை, அது கேரளாவுடையது, மலையாளிகளுடைய நடனம். உனக்கு தெரியும், அதனால் நான் மற்றவர்களை கேட்குறேன். கண்விழி. கண்விழின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சரி. விஜய் மில்லேனியம். கணையாழி. அவளுக்கு சரியா சொல்லி கொடுங்க. கணையாழி என்ற சொல் கேள்விப்பட்டது இல்லையாம்மா? சரி, இப்போ இன்னைக்கு கேள்விப்பட்டுட்டேன், இனிமே இல்லை என்று சொல்ல முடியாது. கணையாழி என்றால் என்னன்னு சொல்லுங்கம்மா. அகராதியில படிச்சிருக்கோம், அதோட ஆனா என்ன சொல் பொருள் நினைவில்லை இல்லையா? மோதிரம். மோதிரம்னு சொல்ற அழகா, இதான் கணையாழி. சரியா? விரல். சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாம். இயல்பு. 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 இடையூர். இடையூர். ஒரு ஊர் அது. இடையூர்.
இந்த சொல் நீங்கள் வந்து இவ்வளவு தெரிந்து அந்த ரா வருகிற இடையூறு என்கிறீர்கள். ஆனால் இதை சொல்ல முடியலன்னு போது எனக்கு வியப்பாக இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் நம்ம இவ்வளோ குறைவாக கற்றுக் கொடுத்துருக்கிறோமே. இது உங்கள் பிழையே இல்லை. மாணவி, நீங்கள் இப்போ தான் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். மற்றவர்கள் எல்லாம் சொல்லுங்கள். இடையூறு அந்த ரா இல்லையா? இடையூறு இப்போ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நீங்கள் யாராவது இடையூறு என்றால் என்னன்னு சொல்லுங்கள். தொந்தரவு, தொல்லை, தடங்கல், இதெல்லாமே. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு இடையூறு பண்ணாத அப்படின்வாங்க. அவன் எனக்கு இடையூறாக வந்தான் அப்படியெல்லாம். சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. மனிதன். மனிதன். மருந்து. மருந்து. மரப்பு. மரப்பு. சரி, என்ன சொல் என்று பார்த்து விடுவோம். கொஞ்சம் கொடுமையான சொல் தான், இருந்தாலும் நம்ம பயன்படுத்த வேண்டிய சொல் இல்லை தமிழில். இந்த சொல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் இல்லையா? ஓகே, முடிந்தவரை நீங்கள் முயன்றீர்கள். தர்மபுரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி 4 எழுத்து சொற்கள் பொதுவாகவே தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதுண்டு அணிகளுக்கு. நிதானமாக விளையாண்டால், சிந்தித்தால் உங்கள் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கான முதல் சொல் மகளிர். மகளிர். மன்றம். மன்றம். நல்ல சொற்கள் எல்லாமே. மறுவினை. மறுவினை. இது எல்லாருக்கும் ஏற்படுற சிக்கல் தான். அந்த முதல் எழுத்து மட்டும் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த கடைசியில் ஒரு எழுத்து வந்து நம்மளை குழப்பி விடும். பாருங்க, எதை சொல்கிறதுனே தெரியாது. உன்னுடைய சிக்கல் நிலை எனக்கு புரிகிறது. நீங்கள் ஏதாவது உங்கள் அணியில் இதை சொல்ல. மண்பானை. மண்பானைன்னு ஒன்று நினைக்கிறீங்களா? வேறு ஏதாவது சொல்கிறக்கா மற்ற அணிகள்? சரி, பார்ப்போம் என்ன சொல் என்று. மண்பானை என்று உங்கள் அணிலேயே சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல. அவர்களுக்கு தோன்றியது நமக்கு தோன்றணும்னு தேவையில்லை. அடுத்த சொல் பார்க்கலாமா? இரண்டாவது வாய்ப்பு. துன்பம். 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 துயரம். துயரம். கொஞ்சம் கடினமாயிருச்சு. என்ன சொல் என்று பார்ப்போம். இது என்னன்னு தெரியுமா? உனக்கான இறுதி வாய்ப்பு. இறைச்சி. இறைச்சி. நல்ல சொல் அது. எதிர்பாராத சொல். இன்னிசை. இன்னிசை. இயல்பு. இயல்பு. இரவல். இரவல். 4 மதிப்பெண்கள். அழகாக முயன்றீர்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. உங்களுக்கான முதல் வாய்ப்பு. முதல் எழுத்தை பாருங்கள். கைவிரல். கைவிரல். கைகாரம். கைகாரம். கை காரம். காரமா? கை காரம். என்ன காரம் வந்து? கைப்பிடி. கைப்பிடி. கைத்தட்டு.
மணி ஒலித்து விட்டது. கைத்தட்டுன்னு ஏதோ சொல்ல வந்தேன்ல. உங்கள் அணியினரை கேட்போம். மற்ற அணியினர் கைத்தட்டு. கைத்தட்டுன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, இது கேள்விப்பட்டிருக்கியா? உங்கள் வயதுக்கு இது சொல் பயன்படாது, ஆனால் கேள்விப்பட்டாது இருக்கலாம். என்னப்பா அப்படின்னா? இது ஊட்டுறது. ஊட்டுறதா? ஓ, அது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம். ஊட்டுறதான். பாருங்க, பிள்ளை எவ்வளோ வந்து அப்பாவியா இருக்கா. குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லலாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஆமாம், இல்லை ஒன்றும் பிழையாலாம் நான் சொல்லவே இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. இதை இங்கே தெரிந்த பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? கையூட்டு என்றால் என்ன? ஆனால் இதனுடைய தமிழ் அல்லாத வடிவம் வட சொல்ல சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆமான்னு சொல்லிடுவீங்க. லஞ்சம். நேர்மையான வழியில் ஒரு பொருளை ஈட்டாமல் கையூட்டாக மேசைக்கடியில் கொடுத்து தவறான பயன்பாட்டை செய்வது தான் கையூட்டு. இதுதான் தமிழ் சொல். லஞ்சம் என்பது தமிழ் சொல்ல அல்ல. சரியா? அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணலாமா? எகரம். 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 இவன் இந்த கரம்காரன் இல்லை, எல்லாத்தையும் கரமாக்கிடுவான். எடுத்து. எடுத்து. எறும்பு. எறும்பு. தப்பிவிட்டது இந்த சொல்லும். என்ன சொல் என்று பார்ப்போம். எச்சம். எளிமையான சொல் தான்ல. சரி, இப்போ இறுதி வாய்ப்பு, மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. தொடக்கம். இது 4 எழுத்து சொல். தெகரம். தெகரம். வந்துட்டாயா? தெகரம். தெப்பம். தெப்பம். 8 மதிப்பெண்கள். இந்த சொல் மட்டும் நீ கண்டுபிடிக்கலன்னா பாவம், நீ நடந்து போயிருப்பியான்னு கூட எனக்கு பயமா இருக்கு. மயங்கி விழுந்திருப்பேன். அழகாக கண்டுபிடித்தா 8 மதிப்பெண்கள். போய் அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றும் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள் இதுவரை பல வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம விளையாடுவது அந்த சுற்று அல்ல, ஒரு புதிய சுற்று. முந்தைய வாரங்களில் இந்த மூன்றாவது சுற்று இன்னொரு போட்டியாளர் வந்து 5 எழுத்து சொற்களை கண்டுபிடிப்பது. ஆனால் இந்த காலிறுதி போட்டியிலிருந்து இறுதி போட்டி வரை இந்த மூன்றாவது சுற்று 5 எழுத்து சொற்களை கண்டுபிடிப்பது அல்ல. இதில் ஒரு 10 3 எழுத்து சொற்களை மூன்றாவது போட்டியாளர் வந்து கண்டுபிடிக்க போகிறார். ஆனால் அதை விளையாடும் விதம் சுவையானது, சுவாரஸ்யமானது. முதல் சொல் அவருக்கு திரையில் காண்பிக்கப்படும், முழுமையான சொல். அந்த சொல்லுக்கு பிறகு கீழே ஒரு சொல்லுக்கான குறிப்பு கொடுக்கப்படும். அது அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த சொல்லுக்கான குறிப்பு. திரையில் பார்க்கிற சொல்லில் ஒரு எழுத்தை மாற்றி இந்த குறிப்பை பயன்படுத்தினால் புதிய சொல் உருவாகும். பிறகு இரண்டாவது சொல்லுக்கு கீழே ஒரு குறிப்பு வரும், அது மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு. அதில் ஒரு எழுத்தை மாற்றினால் புதிய சொல் உருவாகும். இப்படி 10 சொற்களை இவர்கள் 1 நிமிடத்திற்குள் கண்டுபிடிக்க வேண்டும். கேட்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் இந்த இளம் பிள்ளைகள், மாணவர்கள் இதை அருமையாக விளையாடுவதை நீங்கள் பார்த்து கழிக்கப் போகிறீர்கள். மூன்றாவது சுற்றை முதலில் விளையாட வரும் அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் 11 மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? இது ஒரு புதிய சுற்று. நீங்க இந்த விதிமுறைகளில் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 நிமிடம் 10 சொற்கள். ஒருவேளை ஒரு சொல்லை கண்டுபிடிக்க உங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டால், தடுமாறினால் 3 நொடிகள் நான் காத்திருந்து விட்டு அந்த விடையை நானே சொல்லிவிட்டு தொடர்வேன். அந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த சொல்லை கண்டுபிடிக்க போய்கொண்டே இருக்கலாம். 60 நொடிகளுக்குள் 10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால சராசரியாக ஒரு சொல்லுக்கு நீங்கள் 5 வினாடிகள் மட்டும் சிந்தித்தால் போதும். 3 வினாடிகள் நானே மாற்றி விடுவேன். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான சொல் திரையில் பாருங்கள். கீழே வரும் குறிப்பு அடுத்த சொல்லுக்கான குறிப்பு. அழகு. அழகு. அடகு. படகு. படகு. படம். படம்.
ஜாடம். சரியான விடை. குடம். குடம். குளம். குளவி. குயில். அருமையாக முயன்றீர்கள். நீங்க 4 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 மதிப்பெண்கள், 12 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருமையாக முயன்றீர்கள். முதல் 3 சொற்கள் ரொம்ப எளிமையானவை. நீங்க நிச்சயமா கண்டுபிடித்திருவீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் உங்க மேல. பரவாயில்ல, கொஞ்சம் பதற்றம் வந்துருச்சு இல்லை? ஏன்னா இது புது சுற்று. அழகாக முயன்று 12 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அமரலாம். தர்மபுரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி. இந்த புதிய 3வது சுற்றில் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? என் முழு நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் இந்த சுற்று எனக்கு புதியதல்ல, உங்களுக்கும் புதியதல்ல. நான் அறிவேன் ஐயா. எனக்கு புதியதல்ல. சரி, உனக்கு புதியதல்லன்னா எப்படி? ஐயா, நான் இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறேன் ஐயா. அப்போ உன்னிடம் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். 10ஐயும் கண்டுபிடித்தால் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, பலருக்கு நம்பிக்கையை கொடுக்கும். தொடங்கலாமா? திரையை பாருங்கள். முதல் சொல், 2வது சொல்லுக்கான குறிப்பு. பலர். பலகை. பலம். பணம். குணம். மனம். மரம். காரம். பாரம். பாரம். அருமையாக விளையாண்டீங்க. தி விஜய் மில்லேனியம். அற்புதமாக விளையாண்டீங்க. ஒரே ஒரு சொல் தவற விட்டுருக்கிறீங்க. உங்களுடைய தகுதிக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி விட்ட அதை? திடீர்னு வரலையா? இல்லையே, நீ என்னென்ன சொற்கள்லாம் உடனே சிந்திக்காமல் சொல்கிற. அற்புதமாக விளையாண்ட. பிரமாதம். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம், திருநெல்வேலி. உங்களுக்கு 1 நிமிட கால வரையறை. 10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் உங்களால் ஒரு சொல்லை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றால் நான் அதை சொல்லிவிடுவேன். நீங்கள் தொடர்ந்து போகலாம். உங்களுக்கான முதல் சொல், 2வது சொல்லுக்கான குறிப்பையும் பாருங்கள். சினம். மனம். மனம். மதம். பாதம். பாடம். பாடல். தேடல். தேடல். குடல். உரல். விரல். 9 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஒவ்வொன்றுக்கும் 3, 27 மதிப்பெண்கள். அவர்களைப் போலவே நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி சென்னை சென்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு 1 நிமிடம் 10 சொற்கள். திரையை பாருங்க. கதவு. களவு. களம். கரம். கணம். கனல். புனல். 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 கடல். கடம். கடன். கலன். பதற்றம் ஆயிடுச்சா? ஆமாங்கய்யா. அழகாக முயன்றீர்கள்.
இந்த புதிய 3வது சுற்றை இந்த பிள்ளைகள் முயற்சி செய்ததை பார்த்தீர்கள். இதன் மதிப்பெண்கள் இப்பொழுது 3 சுற்றுகள் நிறைவடைந்து விட்டன. 4வது சுற்றுக்கு போகிறோம். 4வது சுற்றை முதலில் விளையாட இருக்கும் பள்ளி தர்மபுரி தி விஜய் மில்லேனியம். நமது வழக்கமான 4வது சுற்று 3 சொற்களை கண்டுபிடிப்பது. முதல் சொல் குழம்பி இருக்கும் சொல். எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். 30 வினாடிகள். மலர்கொடி. மலர்கொடி 9 மதிப்பெண்கள். 2வது சொல் சில எழுத்துக்கள் ஒளிந்திருக்கிற சொல். சத்துணவு கூடம். சத்துணவு கூடம் 8 மதிப்பெண்கள். சொன்னது இந்த அணுகுண்டு தானே, ஒல்லி அணுகுண்டு. நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 3வது சொல்லுக்கான குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு. ஒரு பொருட்பன்மொழி. தெளிவா சொன்னா நான் ஒரு எடுத்துக்கிறேன். பொருட்பன்மொழி. என்னம்மா? ஒரு பொருட்பன்மொழி. யாராவது ஒருத்தர் எனக்கு தெளிவா உறக்க சொல்லுங்க. ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு. இது முன்னரே தெரிந்ததா இல்லை ஓரளவுக்கு காதில் விழுந்த மாதிரி இருக்கா? இதுக்கு பொருள் எனக்கு தெரியாது ஐயா. பெயர்லயே இருக்கு. அதனால சும்மா நீங்க தெரியலன்னா கூட இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் பல சொற்கள் ஒரே பொருளை தரும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு ஒரு பொருட்பன்மொழி. அழகாக முயன்றீர்கள், நீங்கள் அமரலாம். திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். தொடங்குவோமா? முதல் சொல் குழம்பிய சொல். உலகப்போர். உலகப்போர் 9 மதிப்பெண்கள். 2வது சொல் சில எழுத்துக்கள் ஒளிந்திருக்கிற சொல். இலக்கிய வட்டம். இலக்கிய வட்டம் 8 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல்லுக்கான குறிப்பு எழுத்து குறியீடுகள். அடைப்புக்குறிகள். அடைப்புக்குறிகள் 5 மதிப்பெண்கள். அப்படின்னா என்னன்னு ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா தெரியாத பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. எழுதும் பொழுது அடைப்புன்னு இருக்கு. எதுக்குள்ள அடைப்போம் எழுத்த? பிராக்கெட்ஸ்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. அதுதான் அதை விட எளிதாக தமிழில் அடைப்புக்குறிகள் என்று சொல்கிறோம். அருமையாக முயன்றீர்கள், நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்னை செயின்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான வாய்ப்பு. முதல் சொல் எழுத்துக்கள் இடம்பெயர்ந்து நிற்கிற சொல். 10 மதிப்பெண்கள். சதுரங்கம். 2வது சொல் சில எழுத்துக்கள் ஒளிந்திருக்கிற சொல். உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்து 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல் ஒரு சங்ககால புலவர். திருத்தக்கதேவர். என்ன அவ்வளோ அவசரம்? எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், எத்தனை முறை இதே பிழையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரே உகம் ஒரே வாய்ப்புன்னும்போது முதல் எழுத்துலேயே எப்படி சொல்கிறது? நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கணுமா இல்லையா? 2வது எழுத்து வெளியான உடனே தெரிஞ்சிடும் இல்லையா நம்ம நினைக்கிற பெயரான்னு. ஒரு மதிப்பெண் தானே குறையும் ஒரு எழுத்து வந்தா. இப்போ போச்சா? என்ன பெயர் யாருன்னு பாருங்க. பக்தி இலக்கியம் வந்த காலங்களில் பாடிய ஆழ்வார்களில் ஒருவர். விட்டுட்டீங்களேம்மா. சரி, இது பாடமாக இருக்கட்டும் பிறருக்கு. அருமையாக முயன்றீர்கள், நீங்கள் அமரலாம். இன்றைய போட்டியின் இறுதி போட்டியாளர்
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் 11 மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? நிதானமாக விளையாடுங்கள். உங்களுக்கான முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். சூரியகாந்தி. சூரியகாந்தி 9 மதிப்பெண்கள். இரண்டாவது வாய்ப்பு சில எழுத்துகள் மறைந்திருக்கும். ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளர் 6 மதிப்பெண்கள். நல்லா நிதானமா அழகா சிந்தித்து சொன்னீங்க, நல்லது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பழந்தமிழ் அற இலக்கியம். நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் 8 மதிப்பெண்கள். அருமையாக உங்கள் வாய்ப்பை பயன்படுத்தினீர்கள். ஜோலார்பேட்டை யுனிவர்சல் 11 மேல்நிலைப் பள்ளி. அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், காலிறுதி சுற்றில் ஒரு பகுதியில் இருந்து 2 அணிகள் மட்டும் தேர்வாகி அரை இறுதி சுற்றுக்குள் செல்வார்கள். எந்த அணிகள் என்று தெரிவதற்கு அவர்களுடைய மொத்த மதிப்பெண்களை பார்ப்போம். இன்றைய காலிறுதி போட்டியிலிருந்து தேர்வாகி அரையிறுதிக்கு செல்லும் 2 பள்ளிகள் திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம் மற்றும் தர்மபுரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி.